அண்மை செய்தி. தமிழகத்தின் ரேஷன் பொருட்களை பாக்கெட்களில் வழங்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கிறது. சோதனை அடிப்படையில் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ரேஷன் கடையில் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பாக்கெட்களில் ரேஷன் பொருட்களை வழங்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சோதனை அடிப்படையில் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ரேஷன் கடையில் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரிசி, சர்க்கரை, துவரம் பருப்பு உள்ளிட்ட பொருட்களை பாக்கெட்களில் வழங்க திட்டமிட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யும் சோதனை அடிப்படையில் 234 தொகுதிகளிலும் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து அந்த திட்டமானது துவங்க இருக்கிறது. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலைக் கடைகளில் கிடைக்கும் ரேஷன் பொருட்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே அரிசி, சர்க்கரை, பாமாயில், தூரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் சூழலில் கடைகளில் உள்ள விலைகளை விட ரேஷன் கடைகள் மிகுந்த குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கி தருகிறார்கள். இதன் அடிப்படையில் ரேஷன் அரிசி இலவசமாக வழங்கப்பட்ட சூழலில் பாமாயில் ஒரு பாக்கெட் 25 ரூபாய்க்கும், தூரம்பருப்பு 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் பயனடைந்து வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பொதுமக்கள் இந்த ரேஷன் கடைகள் மூலமாக உணவுப் பொருட்களை வாங்குவது மிகுந்த அளவு பயன்பட்டு வருகிறார்கள். இருப்பினும் நீண்ட காலமாக ரேஷன் பொருட்களில் பொதுமக்கள் கூறும் குற்றச்சாட்டு பொருட்களுடைய எடை குறைவாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அதை சரி செய்ய வகையிலும் ரேஷன் பொருட்கள் பாக்கெட் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியானது. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு ரேஷன் கடையில் மட்டும் தற்போது ரேஷன் பொருட்கள் பாக்கெட் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதனை அதிகரிக்கும் நோக்கில் மேலும் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்கும் வகையில் ஒரு ரேஷன் கடை என்ற அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 234 தொகுதிக்கும் ஒரு ரேஷன் கடை என்ற அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு சோதனை அடிப்படையில் ரேஷன் பொருட்கள் பாக்கெட் மூலம் விற்பனை செய்யப்பட இருக்கிறது. மேலும் மக்களிலிருந்து கிடைக்கப்படும் வரவேற்பை பொறுத்து அனைத்து ரேஷன் கடைகளும் அத்திட்டத்தை விரிவுபடுத்தவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை தற்போது திட்டமிட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.